நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். ரஜினி குறித்து கான்ட்ரவர்சியலான இஷ்யூவை ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தாரு. 2-3 நாளா அதை பத்தி சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல ரஜினி ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதாவது காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டேட்மெண்ட்ல பதில் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அதை? விஜய் கமலஹாசன் 2.0 மாறிட்டாரு, விஜய் தினகரன் 2.0 மாறிட்டாருங்கிறத சீமான் உணர்றாரு. அதாவது கமலஹாசனாவது 38 கேண்டிடேட்டை போட்டு அதுக்கப்புறம் அசம்பிளியில பலகீனம் அடைஞ்சாரு. தினகரனாவது ஆர்கே நகர்ல ஜெயித்து 38 கேண்டிடேட் போட்டு அசம்பிளியில் பலகீனம் அடைஞ்சாரு. விஜய் அந்த முதல் ரவுண்டு கூட இல்லாம பலகீனம் அடைஞ்சிட்டாரு. அது விஜய்க்கு அரசியல் நடவடிக்கைகள் ஒரு சொதப்பல், 2 கட்டம், அர்த்தநாரீஸ்வரர் தனம், ஒரு தைரியம் இல்லாத ஒரு தனங்கிறத இவரு ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கிட்டு காலம் பேசாது பொறுத்திருந்து பதில் சொல்லணும்னா விஜய் ஒரு பிளாப் ஆயிடுவார் அரசியல்ங்கிறத ஒரு தீர்க்க தரிசனத்தோட ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு. என்னோட பார்வையும் இதுதான். நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கக்கூடாது. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தீங்க. உங்கள்கிட்ட அன்னைக்குள்ள லெவலில் 39 எம்பி டிக்கெட் கேண்டிடேட்டே கிடையாது. கமலஹாசனோட கீழே. கமலஹாசனாவது அவர் கேண்டிடேட் ஆகி கமிலா நாசர், தென்சென்னையில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், வடசென்னையில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், கோயம்புத்தூர் ஒரு தொழிலதிபர்னு ஒரு 39 கேண்டிடேட்டுக்கிட்ட 38 கேண்டிடேட்டுக்கிட்ட அவர் போட்டுட்டார். கொஞ்சம் வெயிட்டான கேண்டிடேட்டும் பல இடங்கள்ல அவருக்கு நின்னாங்க. நீங்க அது கூட கம்பிடும்போது உங்களுக்கு வெயிட்டான எம்பி கேண்டிடேட்டுக்கு அந்தஸ்து யாருமே கிடையாது. அப்போ அதுவே உங்களுக்கு பலகீனம். ஒரு நிறைவாகிட்டு களத்துக்குள்ள வரணும். நீங்க நிறைவாகாமலே ஒரு சினிமா பாப்புலாரிட்டியை மட்டுமே வச்சுக்கிட்டு உள்ள வந்தீங்க. முதல் கட்டம். 2வது கட்டம், நீங்க கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்னவோ சொன்னீங்க. ஒரு பையன் உங்களை சீண்ட மாட்டான். சீமான் சொன்ன மாதிரி தம்பி நீ பலன் நிரூபிக்காதவன், விஜயகாந்தாவது 8-10 பலன் நிரூபிச்சாலும் மக்கள் நேரம் கூட்டணி வச்சாரு உங்களுடைய வரமாட்டாங்கிற சூழ்நிலை இன்னைக்கு வர அதுல இருக்குது. அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள நீங்க வராதனால களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்ங்கிறத உங்களையும் கோழை நாயாட்டு சீமான் அடிச்சுட்டு வருகிறாப்புல. அதை வச்சுன்னா ஜானாரிகசாமியை கூட விட்டுருங்க, ஜோசப் விஜய் உங்களை தான் கொலை நாயங்கிறாரு சீமான். நீங்க களத்துக்குள்ள வரல, கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்ததுனால. இந்த கட்டத்துக்குள்ள இன்னைக்கு அவங்க கூட்டணி போவாங்களா, தனிச்சு போட்டிடுவாங்களா? அப்ப இதுவும் மக்கள் மத்தியில இது கமலஹாசன் 2.0 தான், தினகரன் 2.0 தான், சீமான் தான் 214 போட்டு தெளிவா நிற்கிறாருங்கிறது ரஜினிக்கும் தெரியுது. ஒரு மராட்டியரான ரஜினிகாந்த், பல மாநிலங்களில் உள்ள மக்கள் உணர்வு தெரிஞ்ச ரஜினிகாந்த், தமிழ் மக்களின் ஏகாதிபத்திய ஆதரவு பெற்ற நிரந்தர சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த், மக்கள் உணர்வுல சீமான் எழும்பி வராரு. சீமான் கிளாரிட்டியோட துணிவா தன் கருத்துக்களை எடுத்து வச்சு விஜயை தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. 214 தனிச்சுன்னு தெளிவா நிற்கிறாரு. தனித்து விடப்பட்டக்கூடிய விஜய் 214 போட்டுக்கிடுவாரா மாட்டாராங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கும்போது இது சொதப்பல், இது பிளாப் ஷோ, இது சுறா, இது புலின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதை தான் சூசகமா மக்களுக்கு ரஜினிகாந்த் தெரிவிக்கிறார். ஓகே சார், இவர் சொன்ன அந்த பதிலுக்கு பின்னாடி ஆதவர்ஜுனா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுக்கு பயந்து தான் அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசியான ஒரு தியரியை சொல்றாரு. அதே இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் தான் ரஜினிகாந்தை கடுமையா விமர்சிச்சாருன்றதும் நம்ம ஊடகங்கள்ல பார்த்துருக்கோம். எப்படி எதை எடுத்துக்கலாம்? ரஜினி அரசியலுக்கு வராதுக்கான காரணம் என்ன? ரஜினி உடல்நிலை கருதி வரல. நானும் ரஜினி அண்ணன் உடல்நிலை தான் முக்கியம்னு எல்லா இதுலையுமே சொன்னேன். அது ஒரு முடிஞ்ச கதை, க்ளோஸ் டு சாப்டர். ஓகே. இன்னைக்கு நீ அரசியல் களத்துக்குள்ள சீமானை எதிர்கொள்ள முடியாம திணற, நீயா ஒரு கிளைம் வச்சுட்டு அது உண்மையாகாது. நீங்க விஜயகாந்த் வரும்போது அவர் முதல் 2 பேரும் தவிர 3வது ஆள் இல்லாத தொகுதிகளில் 9 விழுக்காடு வாக்கு ஆவரேஜா பெற்றார். ஆனால் 3வது அரசியல் சக்தி இருந்த பாஜக இருந்த இடம், புதிய தமிழகம் இருந்த இடம், ஃபார்வர்ட் பிளாக் இருந்த இடம், எர்ணாவூர் நாராயணன், ஹண்டே, ராஜசேகரன் போன்ற சுழற்சிகள் இருந்த ஒரு 35 இடத்துல அவரால் 3-4 விழுக்காடு வாக்கு கூட பெற முடியல. விஜயகாந்துக்கு செல்வாக்கு திருமங்கலம் திருப்பரங்குன்றத்தில் 15 விழுக்காடு இருந்தது. ஆனால் பாஜக பலமான கிள்ளியூர்ல 1 விழுக்காடு, எர்ணாவூர் நாராயணன் 3வது சக்தியா நின்ன அம்பாசமுத்திரத்தில் 2 விழுக்காடு, அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் நின்ன நாங்குநேரி, இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வாக்கு குறைவு. ஸோ புதிய தமிழகம் நின்ன ஒட்டப்படாரத்துலாம் குறைவு.
இப்போ இன்னொரு கட்சி 3வது சக்தியாட்டு நிற்கும் போது அங்க வந்து தேமுதிகவால 3-4 விழுக்காடு தான் எடுக்க முடியுது. யாரும் 3வது களத்துல இல்லாத இடத்துல தேமுதிக வந்து 8-9 எடுத்துருக்கு. இது டேட்டா. இந்த டேட்டா அரசியலை கூர்ந்து எக்ஸ்ட்ராடினரியா பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். இது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியும். என் மூலமா என்னோட இந்த நாலேஜ் ஒர்க்கு உண்மையே நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிக்கிட்டு என்னோட சிஷியர்கள் எல்லாருக்குமே அது தெரியட்டுன்னா எல்லாத்துக்குமே நாலேஜ் என்னை நம்பி வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே அவங்க எம்போர் ஆகட்டுங்கிறத நான் பண்ணி கொடுக்குறேன். அதை ஒரு புதிய சக்தி 3வது ஒருத்தன் என்னன்னா அவனை மீறிக்கிட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுது. 3வது ஒருத்தர் களத்துல இல்லைன்னா டைரக்டா 8-9 வந்துடுதுங்கிற எக்ஸாம்பிள நான் சொல்றேன். இப்ப இது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் என் மூலமா தெரியும். தம்பி கண்ணன் எல்லாரும் இருக்கும்போது நம்ம பேசும்போது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நம்ம மூலமா அது கிடைக்கிறது தப்பு இல்லை. அவர் மூலமா நான் 4 கருத்து அறிஞ்சிருப்பேன், என் மூலமா ஒரு 4 கருத்து அறிவார். அது இயல்பான ஒரு உரையாடல்கள்ல ஒவ்வொருத்தரும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் தான். அப்ப இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி சீமான முதல்ல தாண்டி போயிடுவோமா, விஜயகாந்த் பாஜக கிட்ட ஃபார்வர்ட் பிளாக்கு கிட்ட சுயேட்சைகள்கிட்ட விழுந்த மாதிரி அந்த தொகுதிகளில் நம்ம விழுந்துருவோமாங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது. ஸோ இதை மறைக்கிறதுக்கு சீமானி ஒருத்தர் களத்துக்குள்ளே இல்லைங்கிற மாதிரிப்பட்ட ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. விஜய் தான் களத்துக்குள்ளே இல்லை, அதனால்தான் சீமான் களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு இடைத்தேர்தல் நிற்காத சீமான அடிக்கிறாரு. இந்த கட்டத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு இயலாமை, ஒரு ஆற்றாமை, ஒரு அதிர்ச்சி, ஒரு சோகம். ஜனநாயகம் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது. 9ஆம் தேதி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சாங்க. ஹாலிடே வசூல் அள்ளிடலாம்னு நினைச்சாங்க. ஜனவரி 26 வரை படத்துக்கு வசூல் இருக்கும்னு நினைச்சாங்க. உங்களுக்கே தெரியும் இப்பெல்லாம் எந்த நடிகர் படம்னாலும் சனி ஞாயிறு தான். 2 சனி ஞாயிறா, 3 சனி ஞாயிறா, 4 சனி ஞாயிறா. 4 சனி ஞாயிறு போனா அமரமாதி சூப்பர் ஹிட்டு. 2 சனி ஞாயிறுன்னா ஏதோ ஹிட்டு, இது பராசக்தி மாதிரி. 3 சனி ஞாயிறுன்னா அது ஒரு நல்ல பெரிய ஹிட்டுங்கிற லெவலில் வரும். ஸோ அந்த சனி ஞாயிறு தான் கூட்டம், ஹாலிடேஸில் தான் கூட்டம். அந்த ஹாலிடே வசூலை வந்து ஜனநாயகம் வந்து அள்ளி எடுத்துடலாம். கடைசி படம்ங்கிற இதுவும் பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கும். அடுத்து திமுக எதிர்ப்பு, எம்ஜிஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வந்து சாட்டை எடுக்கிறது, இது எல்லாமே படம் ஒரு 500 கோடி வசூலை தாண்டி போயிடும். லியோ படம் மட்டும்தான் விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் அந்த காம்பினேஷன்ல 500 கோடி போச்சு. இவருக்கு 500 கோடி இவரை நம்பி போகல. வினோத் பெரிய எதிர் கிடையாது, அந்த லோகேஷ் கனகராஜுக்குள்ள வேல்யூ வினோத்துக்கு கிடையாது. ஜனநாயகம் போனா அது முழுக்க முழுக்க விஜய்க்கே வெற்றி தான். 500 கோடியும் இது லியோ விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ்னு இருக்கும். ரஜினிக்கு கூலி ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ். ஜெயிலர் முழுக்க முழுக்க ரஜினி தான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தன் படம் ரிலீஸ் ஆக முடியாம போயிட்டேங்கிறதுல விஜய் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. நினைக்கவே இல்லை, எதிர்பாராத அடி. அப்போ அந்த அடி கொடுத்தது வந்து இவரோட அரசியல் நிலைப்பாடு. இந்துக்களின் மானத்தை, ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடியை இலக்கார மாட்டும், வாரிசு அரசியல், நம்பிக்கை துரோகம், தென் சர்வாதிகாரம், ஊழல், இதுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணான ராகுல் காந்தியை நல்லவர் தூயவர் யோக்கியனானவராகட்டும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஒரு அரசியலுக்குள்ள வரதோட விளைவு ஜனநாயகம் படம் வந்து பாதிக்கப்பட்டது. இதுல என்னன்னா 8ஆம் தேதியே ஜனநாயகம் படம் காலி ஆயிருங்கிறத நான் சொன்னேன். அதை என் தம்பி ரஜினி ஜீவா, திராவிட ஜீவா, ரஜினிகாந்த் ரசிகர், அவன் அண்ணன் எடுத்தாருன்னா முடிக்காம விட மாட்டாரு, டெமாலிஷ் பண்ணிடுவாரு, நீ தப்பா நினைக்காத, முடிச்சு கட்டிடுவாருன்னு சொல்லும்போது 8ஆம் தேதியே தம்பி ஜோசப் விஜய நீ மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஆதரவா இருக்கிறோம். மற்றபடி தம்பி ஜோசப் விஜய் நல்ல டான்சர், ஃபைட்டர், சிங்கர், என்டர்டெய்னர். நானே சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன், ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தாரு. என் தலைவா படத்தை கூட நான் தேவபரிசில் பார்த்து 26 பேர் அன்னைக்கு குறைவான ஆடியன்ஸ்னாலும் வந்தவன் எல்லாம் கைத்தட்டுனாங்கிற அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது நம்ம உண்மை நிலைமையை நம்ம சொல்லுவோம். பட் இந்த இவரோட தவறான இதுக்கு வந்து நாம இவருக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்க 29ல் அவர் மோடிக்கு எதிராக ராகுல் கூட போவாருங்கிறத பிஎம்ஓவுக்கு சொல்ல, எல்லா பாஜக தலைவர்களுக்கும் சொல்ல, அதுல ஒரு சிலர் கூட நம்ம மல்லு கட்டிட்டு நிற்க, நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி தான், அதுவும் பிரச்சனை இல்லை. பட் கருத்து எல்லாம் அவங்க கூட மல்லு கட்டி நிற்க. பாண்டியார் என் தம்பி தானே, உங்களோட கருத்துல மாறலாம், என் தம்பிங்கிறது இல்லான்னு ஆயிடாது இல்லை, கருத்து இல்லை. ஸோ அந்த நிலைப்பாட்டில் நம்ம இறங்கி இது பண்ணும்போது பாண்டே போன்ற தம்பிமாரெல்லாம் இவரை தூக்கி பேசும்போது, தமிழிசை போன்ற சகோதரிகள்லாம் இவரை தூக்கி பேசும்போது, நம்ம மோடி சைட்ல இருந்து இவரை அடிச்சு தூக்கி வீசணும் நம்மன்னு
வெளிப்படையா ஷேர்கபி சுக்கர் வாரணகிரத்து எங்கள் பழமொழிப்படி சிங்கம் மறைஞ்சு சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது, நிறைய நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாதுங்கிற லெவலில் இவர் தம்பி ஜோசப் விஜய்க்கு எதிரான அரசியல் ஆட்டங்களை நம்ம ஆடுறத அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ரஜினி தூண்டுதல்ல தான் இது என்ன நினைச்சிட்டார். ரஜினிக்கு இதுக்கு சம்பந்தமே துளியும் கிடையாது, சுத்தமா எந்த சம்பந்தமே ஸ்நான பிராப்தி கிடையவே கிடையாது, 100% இல்லவே இல்லை. அவரு சீமான் ரஜினி சந்திப்புல நான் இருந்ததுனால இந்த இடத்த வந்து நான் தான் ரஜினி சென்றிருக்கா தான் இவருக்கு கடைசி படம் வசூல் வந்துடக்கூடாது, ரஜினி சூப்பர் ஸ்டாருங்கிறதுல ஒரு இவர் படம் 500 கோடி வந்துடக்கூடாதுன்னு நான் தான் உள்ள புகுந்து வேலை பார்க்குறாங்கிற இதுல ஒரு எண்ண ஓட்டம் வர திட்டமிட்டு விஜயோட அந்த தோல்வியில அவர் வந்து வேதனையில ஆற்றாமையில ஆதவர்ஜுனா விட்டு ரஜினிகாந்துக்கு எதிராக பேச வச்சிருக்காரு. சம்பந்தமே இல்லை, உண்மைக்கு புறம்பானது, தேவையும் இல்லை. ஏதோ விஜய் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும், அவர் இன்னும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார். ஏன்னா தூண்டி விட்டதே அவர் தானே. வந்து நம்ம ஜனநாயகத்தில் அவரை அடிச்சு கொடுத்த அடியில தான் அது வெளிப்படையா சொல்லிதான் அடிக்கிறோம். ஜோசப் விஜய் தம்பி நீ வந்து பண்ண தப்புப்பா. சீமானும் அரசியல் வந்திருக்கிறாரு, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு ஸ்டாலின் எடப்பாடி 2 வரையும் சேர்த்து அடிக்கிறாரு, மோடி ராகுல அடிக்கிறாரு. நீ வரும்போதே எவ்வளவு நயவஞ்சகத்தனமா இத்தாலி கத்தோலிக்க கிறிஸ்தவர் சோனியாவுக்காக அர்பன் நக்சலா மதமாற்ற கும்பலாட்டு லயலா மதமாற்ற கும்பலாட்டு நீ வந்து ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணி மோடிக்கு எதிராக போனதை நாங்க பாயிண்ட் பிடிச்சி அடிச்சு தூக்கிட்டோம். நாங்க அந்த நீங்க லூப்கோல் விட்டதுனால தானே மோடிக்கிட்ட நாங்க இவர் 29 ராகுல் காந்தியோட போவாரு நொறுக்கிடுவோங்கிறத சொல்ல முடிஞ்சது. அதுல படம் மாட்டிக்கிட்டு உண்மையிலே நானே பேசும்போது படம் வந்து பலரும் இருக்கக்கூடியது, ஹெச்ரோத் இருக்காரு, பூஜா ஹெக்டே இருக்காரு, பலரோட எதிர்காலம் இருக்குங்கிறதெல்லாம் படத்தை பற்றி நான் திரும்ப பேசியிருக்கேன். ஆனா கிராஸ் ஃபயர்ல மாட்டிக்கிட்டது உங்க படம் மாட்டினது நீங்க நூடில்ஸ் ஆயிட்டீங்க, கனவுகளே தகர்ந்து போச்சு உங்களுக்கு. சிவகார்த்தியன் படம் உள்ள வரும்போதே உங்களுக்கு வந்து தாங்க முடியல, பணத்தை கொடுத்து சிவகார்த்தியனுக்கு எதிராக நீங்க வேலை பார்த்தீங்க. மோடி சிவகார்த்தியனை பார்த்தாரா இல்லையா? புரியுதா இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள்? அப்போ எங்களுக்கு வந்து அதுவும் கூடுதல் கோபத்தை வந்துச்சு. ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு தேசபக்தர் இருக்க மகன், அவருக்கு எதிராக காசு கொடுத்து நீ 4 பேரை வச்சு தேவையில்லாமல் எழுதுவேன்னா இதுக்கும் பதிலடி கிடைக்குங்கிற லெவலில் கெடுவான் கேடு நினைப்பான்னு கெட்ட புத்தி உள்ளவான் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் போயிட்டு என்ன நீ நினைக்கிறேன்னா அதுக்கு காரணம் ரஜினிகாந்த் நினைக்கிறியா? 100க்கு 100 ரஜினிகாந்துக்கு இது சம்பந்தம் கிடையாது. மற்றபடி அரசியல் ரீதியாக கூட ரஜினிகாந்த் அண்ணனை பற்றி நான் பேசும்போது 96ல் அவருக்கு போல்னஸ் சாதனை பேசுறது, சிவாஜி எங்கள் அண்ணன் சிவாஜிக்காக ஜெயலலிதாவை ஏற்றுனது, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய நம்ம 2004 அவர் ஆதரித்த கேண்டிடேட்டு தடா பெரியசாமி டெபாசிட் இழந்து 3வது போனதும் நம்ம திருமாவளவன் ஆதரிக்கணும்னு சொன்னதையும் அவர் ஏற்றுக்காமல் பண்ணதையும் நம்ம பதிவு பண்ணுறோம். 98ல் அண்ணன் அணியை விட நாம சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதின்னு நாம உருவாக்கின பாமகவையும் அதிமுகவையும் இணைச்சு நாம உருவாக்கி கலைஞர் நமக்கு எதிராக பேட்டியெல்லாம் கொடுத்து முரசொல்ல நமக்கு எதிராக பெட்டிச்சையெல்லாம் போட்ட நாம உருவாக்கின அந்த அணிக்கு ஆதரவாக இருந்து அந்த அணி 30 சீட்டு ஜெயித்ததும் அண்ணன் ஆதரித்த திமுக தமாக ஒரு 9 சீட்டோட போனதையும் நம்ம சொல்றோம். அதுல நண்பர் கராத்தே தியாகராஜன் அண்ணன் ரஜினிக்கு ஆதரவா அந்த 9 வரதுக்கும் ரஜினிக்கு பங்களிப்பு இருக்குன்னு ரஜினியை பேசுறாரு கராத்தே தியாகராஜன். அவர் வந்து ரஜினிக்கு நெருக்கமானவர், அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். நாம பாமக துணைத் தலைவராக செய்தி தொடர்பாளர் இருந்து அந்த அணியை கட்டமைச்சதுனால அந்த வெற்றியில வந்து அண்ணன் ரஜினிகாந்தை மீறி தான் அந்த வெற்றிங்கிறத நம்ம கருத்தை சொல்றோம். அதே மாதிரி நாம 2004 அண்ணன் ரஜினிகாந்த் டெபாசிட் கேண்டிடேட்டு தடா பெரியசாமி டெபாசிட் இழக்கும் போது 2009 நாம அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், வாசனுக்கு வேண்டிய உடையார் சங்க பர்கோகுல உடையார் சங்க தலைவர் கஞ்சம் ரெட்டி, கவராம் நாயுடு, சேதாப்பேட்டையில் கஞ்சம் ரெட்டி சமூக அலுவலகம் இருக்கு, அந்த மக்கள் எல்லாம் திரட்டி கள்ளர்கள், அகமுடையார், கிராமணி, சந்திரமோகன், மீனவ சமூகம் எல்லாத்தையும் திரட்டி நாம திருமாவளவன் எதிராக இருக்கும்போது நாம பாமக தோக்கடிச்சும் போது சமூக நீதி பார்வையில் நம்ம தோக்கடிச்சுங்கிற கருத்தையும் நம்ம சொல்லத்தான் செய்யறோம். அப்போ அண்ணனுக்கு மெரிட்டையும் சொல்றோம், அண்ணன் விழுந்த இடத்தையும் நம்ம சொல்லத்தான் செய்யறோம். அப்போ விழுந்த இடத்த ஏன் சொல்றோம்னா அண்ணனே விழுந்துட்டாருன்னா நீ எல்லாம் ஏமாத்துறோம் விஜய்ங்கிறதுக்கு தான் அண்ணன் விழுந்த இடத்தையும் நம்ம சொல்றோம். அதே நம்ம பாமகவை தோற்கடிச்ச அந்த அரசியல் புள்ளியில தான் சீமான் அரசியல் பண்றாரு கன்சிராம் பாணியில. ஸோ அந்த புள்ளி ஜெயிக்கும், சீமான் ஜெயிப்பாரு, விஜய்க்கு முகத்துக்கு ஓட்டு இது திருமங்கலம் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் எல்லாம் பிளாப் ஆகி போகும் நம்ம சொல்றோம். பட் அவர் மொத்தமா என்ன பார்க்குறாருன்னா ரஜினி சென்ட்ரிக்கா தான் ரவீந்திர சாமி செயல்படுறான், ரஜினிக்காகத்தான் ஜனநாயக படத்தை காலி பண்ணிட்டான் அப்படிங்கிற இதுல வந்து
அந்த கோபத்தை ஆதவர்ஜுனா மூலமாக அண்ணன் ரஜினிகாந்த்கிட்ட காட்டுறாரு. 100க்கு 100 படம் ஜனநாயகம் அடிபட்டதுக்கு ரஜினிக்கும் ஒரு துளி அளவு கூட எண்ணத்தின் அடிப்படையில் கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. 8ஆம் தேதியே தமிழிசை அம்மையார், எங்கள் சகோதரி தமிழிசை அம்மையார், என் சகோதரன் நேனாநாயகன் கருத்தை மீறி நான் சொல்கிறேன் உனக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் உண்டுங்கிற நம்ம சொன்னோம்னா எங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னா மோடிக்கான அரசியலில் விழிப்புணர்வோட பார்த்துட்டு இருக்கக்கூடிய எங்கள் தன்மைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. மேலும் சசிகலா அம்மையார் விஷயத்திலையும் ஐயா நடராஜன் டிமானிட்டேஷனுக்கு எதிராக பேசுனது தான் எல்லாமே சசிகலா அம்மையாருக்கு வனையாக வந்தது. அதே மாதிரி நீங்கள் ராகுல் காந்திக்கு அரெஸ்ட்டை தமிழ்நாட்டிலே ஸ்டாலினுக்கு முன்னாடி போய் சுட்டி செய்தியாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டது தான் உங்களுக்கு வனையாக வந்தது. நாம் அதில் சாதிச்சு காட்டணும். அதில் கேஷுவாலிட்டியானது ஒரு கலைப்படைப்புங்கிறது வருத்தம் தானே. உங்களுக்கு அந்த அடியை நாங்கள் கொடுத்துட்டோம். இதில் அடியை வாங்கிட்டு நீங்கள் பேச முடியாமல் இருக்கிறீங்க. அடியை வாங்கிட்டு பேச முடியாமல் இருக்கீங்க. அதை நான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஒருவர்கள் கிருஷ்ணாராம்னு ஒரு காமெடி நடிகர் இவர் வடிவேல் கூட ஆடு திருட்டு போகல, ஆடு திருட்டு பண்ணது மாதிரி தான் கண்டேன். யார் சொன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலன்னு? கேரளாவில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பராசக்தியோட கேரளாவில் 2 மடங்கு வசூல் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன வசூல் போட்டியில் இருக்குது. யார் சொன்னா படம் ரிலீஸ் ஆகணும்? ரிலீஸ் ஆயாச்சுன்னு நீங்கள் சாதிக்கிறீங்க. அப்போ இந்த கிண்டலெல்லாம் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இது உங்களால் தாங்க முடியல, பொறுக்க முடியல. நீங்கள் என்ன கணக்கு போடுறீங்க? ரவீந்திரன் துரைசாமி ரஜினிகாந்துக்காக தான் இதை பண்ணுறான்னு பண்ணுறீங்க. இந்த அறிக்கையில் அண்ணன் சொன்னதில் என் பேர் இடம் பெறல. ஆனால் நானே அந்த இடத்துக்குள்ள மற்றவங்க சொன்ன மாதிரி அண்ணனுக்கான ஒரு கருத்தை நான் சொல்லவும் இல்லை. சம்பந்தமான விஷயங்களை சொன்னேனே தவிர அந்த ஒரு அறிக்கையாட்டோ அர்ஜுனமூர்த்தி சொன்ன மாதிரியோ தம்பி ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரியோ நான் ஒரு கருத்தை சொல்லலை. பொதுவாக இதில் உள்ள கூடுதல் குறைவுகளை தான் நான் முன்னெடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அதுலேயும் எங்கள் அண்ணன் 2004 தோத்த ஒரு இடத்துக்குள்ள 2009 நான் ஜெயித்ததையும் நாமன்னா சமூக நீதி ஜெயித்ததையும் இது கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ராமதாஸ் காலில் விழுந்துட்டு இருக்கும்போது மற்ற ஜாதிகளுக்கு பிரதிநிதித்துவம் குறையுதுன்னு திருமாவளவன் திமுக காங்கிரஸ் கூட்டணியோட இருக்கும்போது நாம பிற ஜாதிகளை திரட்டி தோக்கடிச்சது என் கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல விஜய் பார்க்க வேண்டியது நம்மளோட அந்த கருத்துப்படி சீமானுக்கு சமூக நீதி எழுச்சி அடைஞ்சு மாய்மால மேக்கப் விஜய்க்கு அரசியல் வீடுங்கிறத விஜய் பார்க்க தவறிட்டாரு. ஆனா அண்ணன் ரஜினிகாந்த் இதை பார்க்குறாரு. பார்த்து தான் காலம் பேசாது பொறுத்திருந்து காலம் பதில் சொல்லுங்கிறது தெளிவாக சொல்றாரு. உங்களோட கெட்ட புத்திக்கு காரணமே நாமளோட விளையாடுற விளையாட்டுக்கு ரஜினி பின்னணின்னு சம்மந்தம் இல்லாமல் நினைக்கிறீங்க. பட் அது இன்னைக்கு எல்லாருமே ரஜினிக்கு ஆதரவாக நீங்கள் கட்சி ஆரம்பித்த உங்களை யாரும் மதிக்காத சூழ்நிலையில் கட்சி ஆரம்பிக்கலனாலும் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழின்னு சொல்லும்போது மயில் தான்னு அத்தனை பேரும் ரஜினிங்கிற மயிலை தூக்கிட்டாங்க. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுன்னு சொன்ன மாதிரி புலி தான், நீங்கள் பூனை தான்னு எல்லாரும் உங்களை காட்டிட்டாங்க. இது உங்கள் ஆதவர்ஜுனாவோட அந்த நாங்கள் அடித்த அடிக்கு எங்கேயோ அடித்தா எங்கேயோ நெறிகட்டுமாங்கிற மாதிரி நீங்கள் ரஜினியை பேசுனதுக்கு ரஜினி தான் பெரிய ஆளுங்கிறது மீண்டும் தமிழ் மண்ணில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகே சார், ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஜய் ஆதவர்ஜுனா வச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வச்சிருக்காரா சார்? அது உண்மைதானா? நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படி தான் சொல்ல வச்சிருக்கிறாரு. அது தவறான புரிதலை சொல்ல வச்சிருக்கிறாரு. நாம் டிக்ளேர் பண்ணது மோடிக்கு இதில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அது ரஜினி பின்னணிங்கிற மாதிரி அவர் தப்பு கணக்கு போடுறாரு. அதில் துளியும் உண்மை கிடையாது. ஓகே சார், ரஜினிகாந்த் என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணிட போறாரு அரசியல் வட்டாரம்? ரஜினி இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டாரு. அனைத்துவரும் பொதுவானவர், விஜய் உட்பட எல்லாருக்குமே பொதுவானவர் ரஜினிகாந்த். அதைத்தான் 2021 நான் சொன்னேன். ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை விடணும்னு எல்லாரும் சொல்லும்போது நான் தான் சொன்னேன், அண்ணே நீங்கள் அரசியலை விட்டு வெளியே வந்தாச்சு, நீங்கள் ஸ்டாலின் உங்கள் நண்பர், ஓபிஎஸ் உங்கள் மேலே மிகுந்த மரியாதை கொண்டவர், முதலமைச்சர் எடப்பாடி உங்களை மதிக்கிறாரு, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி. அந்த கட்டத்துக்குள்ளே நாம் எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருக்கணும்னே, யாரையும் நம்ம பாய்க்காண்டாம். பாஜகவங்களை மதிக்கிறாங்க, காங்கிரஸில் எத்தனையோ தலைவர்கள் ப. சிதம்பரம் எல்லாம் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்காங்க. ஸோ பலரும் பலதரப்பட்ட அரசியல் சிந்தனை கொண்டவங்க உங்களை ஆதரிக்கும் போது நீங்கள் ஒரு தலைவராக வந்தால் எல்லாரும் உங்கள் பின்னாடி வருவாங்க. அதில் நீங்கள் ஒருத்தருக்கு ஆதரவாட்டம் எதிராட்டம் ஒரு கருத்து சொன்னால் அது நியாயம் இல்லைன்னே, வேண்டாம் நீங்கள் ஒன்றும் இவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி தான் ஓட்டு போடணும்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் ஓட்டை போட்டு சும்மா இருங்கன்னு நான் தான் சண்டை போட்டேன். அது பிறகு டிவிலையும் சொல்லிட்டேன், ஸ்டாலின் அவருக்கு நண்பர் தான், ஸ்டாலினுக்கு எதிராக யாரும் அவர்கிட்ட அறிக்கை வாங்கிடலாம்னு நினச்சா அது நடக்காதுன்னே சொன்னேன் நான். ஓகே, அவர் அறிக்கை விட தேராக தான் இருந்தார். அப்புறம் என்னோட கருத்தோட நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடலை. நான் அப்படி மாட்டாருங்கிறத டிவியில் கூட டிக்ளேர் பண்ணியிருப்பேன். மற்றபடி அவர் வேண்டாம், அதெல்லாம் பிறவிக்கோளையை கொண்டு போய் என்னத்தை சொல்ல, ஒருத்தர் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் கூட கம்பேர் பண்ணக்கு என்ன இருக்குது, தேவையில்லை அதெல்லாம்.
ஓகே சார், ஆனால் இந்த அறிக்கை வந்து தாவேக்காவுக்கு எதிரான ஒரு அறிக்கையாக இருக்குது. தாவேக்காவுக்கு எதிரான ஒரு இம்பாக்டை இந்த தேர்தலில் கிரியேட் பண்ணுது. ஏன்னா தேர்தல் ஆரம்பிச்சாச்சு. இல்லை தாவேக்கா முடிஞ்சு போச்சுங்கிறத ரஜினி உணர்ந்துக்கிட்டு ஷார்ப்பாக புரிஞ்சுட்டு அந்த அறிக்கையை கொடுக்குறாரு. நீங்கள் சீமான் 214 தனிச்சு நின்று தான் கமல்ஹாசனையும் தினகரனையும் தாண்டி போனார். கமல்ஹாசன் யார்? களத்தூர் கண்ணம்மா, வானம்பாடி, தென் சகலகலாவலம் ரெக்கார்ட் பிரேக்கு, அபூர்வ சோதரர்கள் ரெக்கார்ட் பிரேக்கு, தசாவதாரத்துக்கு தான் கடைசியாக வந்த படங்களில் தசாவதாரத்துக்கு பிறகு எந்த படத்துக்கும் தசாவதாரம் ஆடியன்ஸ் வரலன்னு நாகர்கோவில் கோபால் என் நண்பர் சொல்வார். நான் கூட இது ரஜினிக்கு எந்திரனுக்கு இருக்குன்னு சொல்லுவேன். இல்லை, தசாவதாரத்துக்கு தான் ஆடியன்ஸ் அதிகம். அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலைஞர் கமலஹாசன். அது பிக் பாஸ் அதில் எந்த அளவுக்கு எல்லா வீடுகளுக்கும் போய் சென்றவர். அவர் வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடலை, 214 போடலை. சீமான் 6.5 போயிட்டாப்புல, அவர் 2.5 போயிட்டாப்புல. கருத்து கணிப்பில் சீமானை வைக்கல. இவரை ஒரு பெரிய லெவலில் கொண்டாடினாங்க. தினத்தந்தி, மாலை மலர்லாம் இவருக்கு 6 காலம் 4 காலம் செய்திகள் வந்துட்டு இருந்தது. ஆனால் ரிசல்ட்டு கிளாரிட்டியோட தெளிவான சீமான் ஏறிட்டார். டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் 50 விழுக்காடு வாக்கெடுத்தவர், 38 போட்டவர். 214 போட முடியாமல் நாங்குநேரி, வெள்ளூர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிற்காதனால 2.5 போயிட்டார். சீமான் சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல செய்தின்னு 6.5 போயிட்டார். அதே மாதிரி இப்போ விஜய் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காம களத்தை விட்டு ஓடிய கோலை நாயின்னு சீமான் விஜய் அடித்து நொறுக்கிறாரு. இந்த கேவலம் தேவையா? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் ரஜினிகாந்த்கிட்ட போய் இது பண்ணிட்டு இருந்தேன்னா அது நியாயம் இல்லை. அடிக்கிறாரு. அதை தாண்டி நீங்கள் தனிச்சு போட்டியா கூட்டணியாங்கிறதுல கடைபிடிச்சேன் கொள்வார் இல்லைன்னு கூட்டணிக்கு யாரும் வரல. தனிச்சு போட்டிக்கும் உங்களால் கேண்டிடேட் இல்லை. அப்போ முடிஞ்சு போச்சு. இது கமல்ஹாசன் 2.0, தினகரன் 2.0, சீமான் தான் கிளாரிட்டியோட தெளிவாக இருக்கிறாருன்னு ரஜினி புரிஞ்சதுனால புரிஞ்ச உண்மையை இப்படி தான் வரும்னு அவர் கணிப்பாக சொல்கிறார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.